ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அட்டூஸ் ஆல்பம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மினி அவுட்டிங் போனது தான் நம்ம பார்க்க போகிறோம். என் கூட யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். விக்னேஷ் அண்ணன், நந்தினி, தென் சரண்யா, அப்புறம் அப்பா அண்ட் சாரதி. நம்ம அப்பா கூட தான் வந்து அட்டுக்குட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க மாறி 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 எல்லார்கிட்டேயும் உட்காந்துட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவங்களோட இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் காரை வழக்கம் போல் ஒரு ஓரமாக பார்க் பண்ணியாச்சு. அவங்களுக்கு இந்த ட்ரைவ் பண்ணுறதுல ஒரு க்ரேஸுங்கிறதுனால அதை விடவே மாட்டேங்கிறாங்க. எங்களாலையும் சமாளிக்க முடியல. ஸோ அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு, நீங்கள் ஓட்டினீங்கன்னா கார் நகராது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கொஞ்சம் சைலண்ட்டாக உட்காந்துருவோம். யூஸ்வலாக இது நடக்கிற ஒரு விஷயந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க இடம் மாறி போனதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே ஒரு மினி செக் போஸ்ட் இருந்துச்சு. ஸோ செக் போஸ்ட் கிராஸ் பண்ணுறப்ப இந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வீடியோவில் கேப்சர் பண்ணேன். பாருங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், காரைக்கால் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஜஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம் மீன்ஸ் ஃபுல்லாக அப்படிலாம் இல்லை. பீச்சுக்கு போயிட்டு பக்கத்தில் பார்க்லாம் இருக்குது. நம்ம அட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம். இந்த டைம் சம்மரில் வந்து ஈவினிங்காக கிளம்புனா ஓகேவாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 3 o'clock கிட்ட தான் கிளம்புனோம். அங்கே ரீச் ஆகிறதுக்கு 4 ஆயிடுச்சு. 1 hour எங்களுக்கு ட்ராவலிங் டைமு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே போகிறதுக்கு ஐடியா இல்லை எங்களுக்கு. ஏன்னா அட்டு விளையாடணும் அப்படின்னா அவனுக்கு ஏற்ற ப்ளேஸாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இங்கே கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் நினச்ச மாதிரியே அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் பாருங்கள், அங்கே பார்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய விளையாடுறதுக்கு இருந்துச்சு. ஸ்லைடு, இந்த மாதிரி சீசா, ஊஞ்சல்லாம் நிறையா இருந்துச்சு. அவங்க போய் உட்காந்துக்கிட்டு ஒன்று ஒன்றா என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா குட்டி ஷாப்பிங் வேறு. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு குட்டி ஒரு பொம்மை வாங்கிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே பக்கத்துலேயே ஒரு மினி எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. எக்ஸிபிஷன் மீன்ஸ் பார்க்குற மாதிரில அந்த ராட்டினம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மெயினாக நான் அவனை கூட்டிகிட்டு வந்தது இந்த பார்க்குக்காக தான். இன்னும் சொல்லணுன்னா இந்த ஸ்லைடு வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் மயிலாடுதுறையிலலாம் பார்க் கூட்டிகிட்டு போனப்போ அவன் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கான். நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்லைட் பண்ணிவிட்டு வா அப்படின்னா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனில் ஏறி போயிட்டுருந்தான். அதுவும் செம்ம க்யூட்டாக தான் இருந்துச்சு அவங்க பண்ணுற சேட்டையெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஸ்லைடில் என்ஜாய் பண்ணுறதும் 2 வீடியோ அவங்களுக்கு தெரியாமல் நைஸாக கேப்சர் பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்கள் பார்க்கில் இருந்து கிளம்பிட்டோம். பார்க்கை விட்டு வெளில வந்தோன்னே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நம்ம அட்டுக்கு வந்து யானைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ யானை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அட்டு அட்டு அது என்னப்பா? அட்டு என்னப்பா அது? என்னப்பா அது? ஆனா ஆனா எப்படி போவோம்? நாங்கள் பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டுவை தண்ணியில் இறக்கிறதுக்கு தான் எப்போதும் போல் ட்ரை பண்ணோம். இந்த வாட்டியும் அவங்க வந்து இறங்கவே இல்லை. இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த பயம் போகலை. அப்புறம் அப்பா வந்து அவனை வச்சுக்கிட்டு கீழே உட்காந்துட்டாங்க. என்னென்னமோ பேசி அவங்கள எப்படியாச்சும் விளையாட வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்கும் அசங்கலை. அவங்களோட ஃபுல் கவனமும் வந்து இப்போது வந்து இந்த குதிரை மேலே தான் இருந்துச்சு. குதிரை சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஹார்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே இருக்கிற பீச் அப்படியே உங்களுக்கு வியூ காட்டலாம் அப்படின்னு வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஏரியாக்கான லென்த்து வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனாலுமே அன்றைக்கி செம்ம கூட்டம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வாட்ரு வந்து அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. இந்தளவுக்கு கிளியராக நான் இங்கே தரங்கம்பாடி பூம்புகார்லாம் கூட பார்த்தது கிடையாது. நம்ம அட்டு பாருங்கள், தனியாக அவங்களுக்கு ஒரு சீட் ஒன்று கிடச்சிருச்சு. அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க. வேகமாக போயிட்டுருந்தாங்க. சரி மறந்தாப்பில் அப்படியே தண்ணியில் கால் வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சி தான் நானும் ஒரு ஆசையாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து வடிவேல் காமெடியில் வர மாதிரி இப்படியே போய் அப்படி போயிட்டாங்கன்ட்டு அவங்க ஒரே இடத்துல போய் நின்றுட்டாங்க. இங்கே பாருங்கள், அவங்க செம்ம என்ஜாய்மெண்ட். இங்கே மண் எடுத்து எல்லார் மேலேயும் தூக்கி போட்டுட்டு ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் மெயினாக பிளான் பண்ணி வந்தது அட்டு என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான். அந்த விஷயத்தில் எங்களுக்கு ரியலி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த எக்ஸிபிஷன் சொன்னோம் இல்லையா, ராட்டினம்லாம் போட்டிருந்தாங்கன்ட்டு, அங்கே போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அட்டுக்குட்டியை அவங்க தாத்தா கூட அமுச்சு விட்டுட்டு நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். உங்களுக்கு வந்து இங்கே லாங் வியூவிலேருந்து அந்த ஏரியா காட்டணும் அப்படின்ட்டு கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ ஒரு டைம் 5:30 கிட்ட இருக்கும். இன்னுமே பாருங்கள் வெயில் கொஞ்சம் கூட குறையல. நாங்கள் சம்மரில் இந்த டைம் சூஸ் பண்ணது தப்புன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கலாம்.
இங்கே உள்ள நிறைய ராட்டினம் இருந்துச்சு, குட்டி குட்டி கடைங்க கூட இருந்துச்சு. அட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க ஆல்ரெடி. நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க ராட்டினம் சுற்றவே ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அவங்களுக்கு பயமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த மாதிரி சுற்றுற ராட்டினம் எனக்கே மயக்கம், ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து நான் சுற்றினதே கிடையாது. அவங்க சுற்றுறத பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி டே அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியே ஒவ்வொரு ராட்டினத்துலேயும் அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அட்டு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்றது செம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அந்த ஐஸ்கிரீமோடையே அவங்க ராட்டினத்தில் ஏறிட்டு அவங்க பாருங்கள் எப்படி கால் நீட்டி போட்டு உட்காந்துருக்காங்கன்னு. கொஞ்சம் கூட பயமே இல்லாமல், பிடிக்க கூட இல்லை. எங்களுக்கு பயமாக இருந்து நாங்கள் தான் ராட்டினத்தை சுற்றி எல்லா பக்கமும் நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப கேஷுவலாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நிறைய சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு, லைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து உங்களால் பார்க்க முடியும். பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். See you.